ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலை மேலே இருக்கிறது என்னன்னு தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது நம்மளுக்கு பிடிச்ச பனம்பழத்தை சுட்டு வச்சுருக்கோம். இதை நாங்கள் எப்படி சாப்பிட போகிறோங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எல்லாரும் இந்த வீடியோவில் ஃபேமிலியாக உட்காந்து பனம்பழத்தை சாப்பிட்ருக்கோம். இதில் யார் யாரெல்லாம் வராங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த பனம்பழத்தை பிச்சு அதை கொத்தி உருண்டையாக உருட்டி தரது எங்கள் அப்பா தான். பனைமரத்துலேருந்து ஏகப்பட்ட நல்ல பொருள் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் இந்த பனம்பழம் ரொம்பவே ஹைலைட். இது கொஞ்சம் காயாக இருக்கும்போது அவிச்சு சாப்பிடலாம். நல்லா பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி சுட்டு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் சரி, சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். ஆனா சுட்டதுக்கு அப்புறம் முளைக்கிற ஒரே ஒரு கொட்டை இந்த பனங்கொட்டை மட்டும்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பனம்பழத்தை எப்படி சாப்பிடுறோம்னு பாருங்க. பயணி தின்னு நாங்கள் வளர்ந்தோம். பயணி தின்னதான் ஈழும். பயணியை பிடிச்சி கற்பட்டி தின்னு இப்போ கம்ப்யூட்டர் காலமாகி போச்சுமா. என் மூணு காலம் அதெல்லாம் அதாங்க வச்சுருக்கேன். ஆனால் பச்சை மிளகாய் சுற்றி ரஜி இதே தலை சுத்தம் குடலை பிடிச்சிட்டு வயிறு பசியில் என்ன தூக்கிட்டு இருந்தேன்னு தெரியாமல் பச்சையை தூக்கிட்டு ஒரே குடலை விரட்டிட்டு மாத்திரமா இருக்கும். நானும் சமாளிச்சுட்டு அப்படின்ட்டு சுட்டம்பரம் ஒரு மூச்சு சுடாம தின்னு வாழ்க்கையில் திண்டாதுன்னு காலையில் எழுப்பி 2 கொடுக்காப்படி தின்னுருவேன். கொடுக்காப்படி மரத்தை வச்சுட்டாங்க. எங்க வீட்டுல இல்லாதெல்லாம் எங்க அப்பா வளர்த்த உலகத்துல கஷ்டம். கொய்யா மரம் என்ன? ஆமா, கொய்யா மரம் என்ன வளர்ந்துட்டு இருக்கேன். மஞ்சள் கொய்யா ஆயத்துல இருக்கும்போது கூட சோப்பு இதை போட்டுப்போம். பணம் பார்த்து அவங்க அப்பாவோட சேர்த்து போடு. சட்டையோட போட்டா பழைய காலத்து மாதிரி ஆயிரும். இதுதான் பழைய சட்டை போட. நான் உங்களை எடுக்கல, வெறும் பனம்பழத்தை தான் எடுக்கிறேன் இன்னைக்கு. அதான் ஏற்கனவே ஃபுல்லாக இன்னைக்கு இருட்டாக இருக்குது. பனம்பழத்தை திங்கிறத எடுக்கிறியா? அன்னைக்கு போட்டது இது ஃபர்ஸ்ட் போடும். ஒரு நாள் ஒன்று போடுங்க. என்னதான் வருது போட மாட்டேங்குது. 2வது வேணா அப்போ அதை போடும். தம்பி வா பிரமி, வீடியோ எடுக்க இந்த மாதிரி எடுங்க. அப்படியே வயலேஜ் வச்சுட்டு போ. அப்படியே வாங்கி இப்படி எடுத்து நம்ம ரமி அப்படியே சேர்க்கணும். கற்பெல்லாம் ஒன்றும் செய்யாது. நாங்க திம்பமே பாபோ. செம்ம டேஸ்ட். திரும்பி ஒன்று வாங்கிச்சாலுமே ஒன்று கொடுங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. தின்னு அடிச்சு அழிக்கணும். அப்பதான் பல்லுலாம் நல்ல ஒற்போல வளரும். வெட்க வடக்கம் போகாது. தாங்க தாங்க. No.
தின்னு தின்னு. நான் 2 3 ஆயிடுச்சேன். எத்த கொட்டை தூக்கணும். என்னம்மா இந்த உனக்கு துப்பு திருப்தி இங்கே வரு ம் ஒண்ணுமே இப்போ நீங்கள் நல்லா இருக்கு போத கொட்டை முளைக்கணும். அவ்வளோ கொட்டை இருந்துச்சு எங்க அம்மா வீட்டுல. அடுத்து வருவது கொட்டை பண்ண கையெல்லாம் அழுக்காயிரும். கிடைக்கும் இந்த எடிட் பண்ணது அப்படியே தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் இந்த. மூக்கெல்லாம் புண்ணாயிடுச்சு. வாயாம இருந்துச்சா? வருஷத்துக்கு 2 நேரம் 3 நேரம் பிடிச்சா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி கொத்திலாம் சாப்பிடணும்னா இந்த காலத்தில் யாருமே பழம் சாப்பிட மாட்டாங்க. சீரியஸ். அப்படியே சவிச்சு சூப்பி தான் சாப்பிட்றாங்க. நிறைய யூடியூபர் எடுத்து போடுறாங்க இதெல்லாம். அப்படியே 3 கொட்டையை பிக்குது தோலை பல்ல வச்சு கட்டி உரிக்கிறாங்க. அப்படியே அந்த தும்ப சப்பி சாப்பிட்றாங்க. அது நல்லா இருக்கு. கொத்தி சாப்பிட்றதுக்கு நிறைய யாருக்குமே தெரியலங்க தான் உண்மை. நான் யாருமே கொத்தி சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. இது வித்தியாசமா இருக்கும். இது வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி கொத்தி சாப்பிடும்போது சீவிட்டு அவிச்சும் சாப்பிடலாம். ஆனா இது வந்து டிஃப்ரெண்ட். இவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி கூட எடுத்து போட்டிருந்தாங்க. அப்படியே முழுசாதான் எடுத்து சவிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. தின்னு தந்தா அப்படி அமைச்சா தந்துச்சு தின்னியா சுட்ட உடனே வெட்டியிருக்கலாம் இன்னைக்கு. அதான் நல்லா இருக்கு. எத்தனை கொட்டை தான் இருக்கும்? 3 இருக்கும். 2 இருக்கும். 1 கூட வரும். ஆனால் கொத்த கொட்டையும் இருக்கு. ஆனால் 4 வராது. சரி வர என்னைக்கா 1 வச்சுல இருக்கும். 4 நான் நொங்கு தின்றுருக்கேன். 4 பணங்க பார்த்து எடுத்துருக்கோம். 5 கிடையாதுல்ல? 5 பார்க்கல, 4 பார்த்துருக்கேன். 1000ல் 1 இந்த மாதிரி இருக்கும். சேப்பு வாக்கில் போட்டு பல்லு இருக்கா இல்லையா? இதை கூட செத்தோன்னு தான் நல்லா இருக்கும். நான் சின்னதாக உருட்டு வேணும் தான் பெருசு பெருசாக போய் தந்தேன். இங்கே பாருங்க இப்படி நல்லா இருக்கலாம். 2 3 சாய் சேர்த்தோம்னா சாருன்னு இறக்கணும் தூக்கிடும். அது பிடி இன்னொன்று காணும்.
வச்சு சுத்திட்டு கொடு. பாப்பா கொடுங்க. ம். கொடுக்குறேன். இல்லை இல்லை இருக்குங்க. யாரும் கொடுங்க. நாங்கள் ஒரு தட்டில் இப்படி தான் ஊட்டி வச்சிருவோம். யாருக்கு எங்கே வந்து எடுத்துக்கிட்டு இதை ஊட்டி ஊட்டி என் வச்சுருவோம். பார்க்கலாம் என்னம்மா பியூட்டிஃபுல் கொடுங்க. வயிறுலாம் நல்லா கழியாது. நல்ல சத்து உடம்புல ஏறிடும். பாப்பா பொண்ணு அன்னைக்கு கூட செம்ம டேஸ்ட்லாம் இருக்கு இன்னைக்கு. அதான் சொன்னேன்ல, சூப்பராக இருக்கு. அன்னைக்கு எரிஞ்சிச்சு. உனக்கு எரியல பழம் பழத்து பழம் பழம் நிறையா வேற இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. வெங்காயம் இருக்கு. இல்லை கொட்டையை அரைச்சிப்பா. இன்னும் சுத்துறேன். வேறுமா எடுத்தியா? சரி. இது நிறைய இருக்கு. ஆட்டோல பால் குடிக்கிறது. ம். நீங்க சின்ன வயசுல டிஃபனே இதை தான் சாப்பிட்டு வளர்ந்தீங்களா? ஃபுல்லா இதுதான். அப்பாவை கேட்குறேன். பழம்பழத்தெல்லாம் அவிச்சு வச்சு ராத்திரி அதான் வந்து சாப்பாடு. ஒரே சீனி அவிச்சிருவோம் கற்பட்டி போட்டு குவாரிஞ்சு ஒரு பெரிய தட்டுல வச்சுட்டு கூப்பனியோட சேர்த்து அது சமைச்சு துப்பி அந்த கூப்பனிகளை முக்கி முக்கி இனிப்பா இருக்கும். எப்பப்பா வாழ்க்கை திரும்பி இன்னொரு வாட்டி ஆண்டவரே பச்சை மழைலாம் நின்று பணம் வந்து நாங்களும் பிறக்கிறோம். பிறந்த காலம் தான் நல்லா இருக்கு. வளர்ந்த காலம் ஒண்ணுமே எனக்கு அப்படி சொல்லாதானே ஆண்டவர் தெரியுது. ஏன்னா முந்தின காலத்தை நினைக்க வேண்டாம், பிந்தின வினை சிந்திக்க வேண்டாம், பூர்வ காலத்தை நினைக்க வேண்டாம், இப்பொழுதே தோன்றும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை இந்த தொலியை பிச்சு போடல. நாங்க ஒரே குத்துப்படியா தான் இருக்கோம். இந்த தொலியை பிச்சு போடியும்ல, இதில் நான் இதர வச்சத்தில் பிச்சு பிச்சு ஒரு அடிச்சு வச்சிருவோம். அப்படிலாம் இருந்த ஞாபகம். ஒத்தர வரைக்கும் பொறுமை இருக்காது. எடுத்து சவி 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 இதெல்லாம் இப்படி பிச்சு போட்ட உடனே இந்த தொலி எடுத்துருவாங்க. இதில் இருக்கலாம். இதுல இருக்கதே நான் இதை வந்து என்ன செய்யணும்னா இந்த இருக்குல்ல இதையும் இப்படி எடுத்து நான் வரல ஏன் இப்போ இவ்வளோ இருக்க ஒரு துப்பியே இருக்குது என்ன இது நல்லா இருக்கும். இனிப்பு என்னன்னு கூட சுத்த வாசனை அதிகமாக இருக்கு. அண்ணன் நல்லா அழகாக அடுப்பு வச்சு கீழே தீயை போட்டு சணல் ஏற்றி அதுக்கு மேலே வச்சுட்ருக்கேன். நீங்கள் கழிச்சிட்டு எனக்கு நானே கீழே போட்டு எல்லாம் போட்டு வச்சு அப்படி எண்ணி எரிச்சு குறுப்பள்ளியும் கட்டியா. ஆமாம். நமக்கு அப்பவே தெரியல தான் எப்படி செய்யணும்னு. உங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் கொடுக்கல ஒருத்தருக்கு. ஒண்ணுமே திங்களுக்கு முடியலம்மா, திங்களுக்கு ஆசையா இருக்குது கேட்டேன், என்னால திங்க முடியாது. ஆமாம். என்ன பண்ண அதான் ஹாஸ்பிட்டல் கடை பார்த்தா தான் இருக்க முடியும். அதை எடுத்துக்க. கீழே இருக்க உனக்கு எடுத்து எப்படி துப்பி எடுத்துன்னு அது எடு. நிறைய எடுத்துருக்கேன். நீங்களாம் ஆனால் பேசிட்டே இருக்கீங்க. என்ன தொங்குது தீங்க பொறு அது ஆற பார்த்தாலும் ஆக்கிற பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் இப்போ பனம்பழம் சாப்பிட ஆசை வந்திருக்கும். உங்களுக்கும் பனம்பழம் கிடச்சிதுன்னா இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து சுட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.